ஹலோ வெல்கம்ஸ் யூ ஆல். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது திருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வதங்கினதும் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஆற வச்சு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச காளான் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். காளான்லேயே தண்ணி விடும், அது வரையும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். இப்போது கரம் மசாலா, கறி மசாலா ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி குக்கிங்.